வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 5 சர்க்கிள் இன்ஃபோகிராஃபிக் டிசைன் வித் கிரேடியன்ட் ஃபில் அண்ட் வித் அனிமேஷன் எப்படி ஈஸியாக எளிமையான முறையில் கற்றுக்கலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டெக்னிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் லேர்ன் பண்ண ஒரு சரியான சேனலை ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஒரு blank ஸ்லைட் தேவைப்படுது. ஃபார் தட் செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அண்ட் ஹிட் enter. இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்டஸ் எல்லாம் தேவைப்படுறதில்ல. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ஃபார்மேட் கலர் வந்து லைட் கிரே கொடுக்க போகிறேன். ஃபார் தட் கிளிக் ஆன் த ஆப்ஷன் ஃபார்மேட் பேக்ரவுண்ட் சாலிட் ஃபில் கிரே கலர். இப்போ நமக்கு சர்க்கிள் தேவைப்படுது. ஃபார் தட் கோ டு இன்சர்ட் ஆப்ஷன் ஷேப்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் த ஆப்ஷன்னா ஓவல். நமக்கு பர்ஃபெக்டாக சர்க்கிள் ஷேப் வரணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப் ட்ரா பண்ணுங்கள். The height and width should be 3.5 inches. Okay. Now let me align it to center. For that, shape format, select the option align center. நமக்கு இப்போ இன்னொரு circle தேவைப்படுது. For that, select this and do duplicate. For that, press Ctrl D. No fill and shape outline. Let me go with dark blue. Right click, mouseல right click பண்ணிட்டு select the option format shade. இப்போ லைன்ஸில் போயிட்டு gradient line. இப்போ நான் கொடுக்க போகிறது டார்க் ப்ளூ. இந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வில் கோ வித் ஒன்லி 2 ஸ்டாப்ஸ். ஒயிட். The first stop it should be white color. And then second stop should be dark blue. And it should be transparency should be 100%. இந்த ஒயிட்டோட டிரான்ஸ்பரன்சி வந்து 100% பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டார்க் ப்ளூவோட விட்த் வந்து இப்போ நான் 5க்கு செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். Now place it. Shape format, align, center. No outline. Next நமக்கு இந்த மாதிரி 5 circles தேவைப்படுது. For that again go to insert option shapes மேலே click பண்ணிட்டு oval shape select பண்ணிடுங்க. Draw a small oval shape. Shape outline நான் dark blue கொடுத்துக்கிறேன். Then go to effects and 3D formatல 3D format bevel the first one. இந்த contour வந்து whiteக்கு select பண்ணிக்கிறேன். நான் size வந்து ஒரு 2 point. ஓகே. இப்போ இதுவே இங்கே எடுத்துகிட்டு வந்து place பண்ணணும். Do Ctrl D and paste it here. 5 circlesையும் கரெக்டாக ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கணும். நமக்கு இப்போ இந்த 5 சர்க்கிள்ஸும் வந்துடுச்சு. இப்போ லைன் தேவைப்படுது. அதுக்கு இன்சர்ட் ஆப்ஷன் போயிட்டு ஷேப்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஐ திங்க் இவ்வளோ போதும். தென் இப்போ பிகின் ஆரோ டைப் பார்த்தீங்கன்னா நான் ஓவல் ஆரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் ஆரோ டைப் பிக் சைஸ். இதோட விட்த் வந்து ஓகே. இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆல்ட் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஹேரோ மார்க் இருக்கும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகும். Ctrl D.
இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் தேவைப்படுது. ஸோ அதுக்காக கோ டு இன்சர்ட் ஆப்ஷன் அகெயின். ஷேப்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓவலில் ட்ரா பண்ணிக்காங்க. ஷேப் அவுட்லைன், நோ அவுட்லைன், gradient fill. இப்போ நம்ம கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்றபடி நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். டைரக்ஷனிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி டைரக்ஷன்ஸ் யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம இந்த சர்க்கிளை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு Ctrl D ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளோட சைஸ் இப்போ நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கர்சரை இப்படி கொஞ்சம் ட்ராக் பண்ணணும். இதோட கலர் வந்து நான் ஒயிட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஷேப் ஃபார்மேட், ஷேப் ஃபில், ஒயிட். ரைட் கிளிக் ஆன் யோர் மவுஸ் அண்ட் சென்ட் திஸ் டு பேக். இது ப்ராப்பராக மிடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிவிடுங்க. ஓகே, அகெயின் Ctrl D, Ctrl D, Ctrl D, Ctrl D. இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இது ஓகே. இது ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு நமக்கு ஐகான்ஸ் தேவைப்படுது. ஃபார் தேட் இன்சர்ட், கோ டு ஐகான்ஸ் ஆப்ஷன். நான் இதை ஒரு ரேண்டமாக ஒரு 5 ஐகான்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் 5 கிராஃபிக் ஃபார்மேட், கிராஃபிக் ஃபீல் வந்து ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு சைடில் வச்சிடறேன். நான் இதோட சைஸஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு இதோட கலர்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதோட ஐகான்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். 1, ஓகே. நம்ம இப்போ டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிடலாம். கோ டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் பாக்ஸ். Now let me type 5 circle infographic designs. Let it be white color. Font style உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் போல்டு பண்ணிக்க போகிறேன். சிமிலர்லி ஈச் சர்க்கிள்ஸ்க்கும் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது டைட்டில் கொடுக்கறதுக்காக. ஸோ டைப் அ டெக்ஸ்ட் ஹியர். ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் I'll decrease a font size. எல்லா சர்க்கிள்ஸ்க்கும் இதை ரிப்பீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சர்க்கிளோட கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். கோ டு ஷேப் ஃபார்மேட். ஓகே, I'll go with this color. இப்போ அனிமேஷன் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிடுங்க. கோ டு அனிமேஷன் எஃபெக்ட். இதுக்கு நான் வீல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டெக்ஸ்ட். நீங்கள் எப்படினாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளில் வைப் எஃபெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் லெஃப்ட். இப்போ இந்த சர்க்கிள் அப்புறம் இந்த ஆரோ மார்க் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு I'll go with
ஜூம் ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிள்க்கு நம்ம அனிமேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி குரூப் பண்ணிக்கணும். ஐகான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு குரூப் பண்ணணும். ஃபார் தட் செலக்ட் த ஐகான் அண்ட் த சர்க்கிள். கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் ஜி. இப்போ நம்ம இந்த சர்க்கிள்க்கு அனிமேஷன் கொடுத்துடலாம். டெக்ஸ்ட்டையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷன், மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ், பீப்பின். ஓகே. அதே மாதிரி எல்லா 5 சர்க்கிள்ஸுக்குமே நம்ம அனிமேஷன் கொடுத்துக்கலாம். அனிமேஷன் பெயின் செகண்ட் அனிமேஷன்லேருந்து இந்த லாஸ்ட் அனிமேஷன் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ப்ரீவியஸ் மேலே செலக்ட் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் see the final result in the slideshow. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned for more videos. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned for more videos. Thank you for watching.